அவருக்காக சாமி கும்பிடும் வழக்கம் இருக்கு அப்படின்னு இருக்காங்க. திருவிழாவின் போது அவங்க இதை வழிபட்டு இருக்காங்களா? அவருக்கு தனியா ஒரு நிகழ்ச்சி நாங்க இதுவரை வைக்கல. ஆண்டுதோறும் ஸ்ரீ ராஜகாளியம்மனுடைய பொங்கல் திருவிழா நடக்கும்போது அவருக்கு பட்ட பேர் எங்க ஊர்ல வேப்பமரத்தையான ஒரு பேர். அவரை அங்க சூட் பண்ணி கொண்டு இங்க அடக்கம் செஞ்சதுதான் வேப்பமரத்தையா கோயிலுங்கிற ஒரு வேம்புக்கு கீழே தான் அவருடைய பாடி அடக்கம் பண்ணியிருக்காங்க. அடக்கம் பண்ணும் போது அவருக்கு வழிபடுறதுக்கு, அவரை தெய்வமா கும்பிடுறதுக்கு ஆண்டுதோறும் நாங்கள் அம்மன் கோயில்ல முளைப்பாரி போட்டு கிராமமே சேர்ந்து கோயில் கும்பிடும் போது அந்த இடத்துல வச்சு அவரை வணங்கி அவருக்கு தேங்காய் பழங்கள்லாம் படைத்து அவருக்கு படைப்புகள்லாம் படைச்சு சாமி கும்பிடுத்து அந்த பாரியை எடுத்துக்கொண்டு போய் வைகை ஆற்றில் கலக்கும். அவருக்கு குலதெய்வமான ஒரு கோயில் இருக்கு, ராமர் கோயில். அந்த கோயிலை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அவருடைய குலதெய்வம் ராமநாதசாமி என்கிற பெயரோட மந்திக்குளம் பஞ்சாயத்து அது இருக்கக்கூடிய மால் மந்திக்குளம் மால்ல இருக்கிறாங்க. நம்ம வைப்பார் ஆற்றில் மேல் பகுதியில் அமர்ந்திருக்கு. அவருடைய குலதெய்வம் தான் அந்த ராமநாத சுவாமி. அவர் வழிபாட்டின் பெயர்ல தான் அந்த கோயிலை நாங்கள் இன்னைக்கு வரையில் சாமி கும்பிட்டு இருக்கிறோம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, மதுரையில் ஆற்றுல அழகர் இறங்குறதுக்கு தான் சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு தான் அந்த கோயில் திருவிழா நடக்கும். நாங்கள் வருஷம் அதை நடத்தினோம்னால் மதுரையில் ஆற்றுல அழகர் இறங்குறத நம்ம கண்டுகளிக்க முடியாது. நம்மளுடைய குல தெய்வம் அது. அந்த எம்பெருமான் கோயிலுக்கு போக செல்ல முடியாதுங்கிறதுக்காக வேண்டி இந்த வருஷம் ராமநாத சாமிகள் திருவிழா நடந்தால் அடுத்த வருஷம் அந்த சாமி கும்பிட மாட்டோம். அந்த வருஷம் விட்டுட்டு அந்த வருஷம் எல்லாருமே இங்கிருந்து வண்டி மாட்டுகள் எல்லாத்தையும் பூட்டி இங்கிருந்து மதுரை அழகர் கோயிலுக்கு சென்று மாட்டு வண்டியில தான் போயிருக்கிறோம். எனக்கு வரம் தெரிஞ்சு போயிருக்கிறோம். மாட்டு வண்டியில போய் அங்க தண்ணி பீச்சுன்னு தல்லாகுளத்தில் நடக்கும். வெக சிறப்பாக நடக்கும். அதில் எங்க சமூகத்தை சேர்ந்தவங்க, எங்க ஊரை சேர்ந்தவங்க, சடக்குட்டி சேர்வை சார்ந்த அமைப்புகளும் ஒரு தனியாவே ஒரு இயக்கம் மாதிரி இருந்து நாங்க தண்ணி பீச்சு எல்லாம் ரொம்ப அருமையா கொண்டாடிட்டு வந்திருக்கிறோம். ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் தான். சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு தான் ஆத்துல அழகர் இறங்குற அன்னைக்கு தான் எங்கள் திருவிழா. உங்க ஊர் கிராமங்கள்ல இந்த பழைய பாட்டியினர் பாத்தீங்கன்னா அந்த சடக்குட்டி சேர்வை குறித்த கிராமிய பாடல்கள் பாடியதாக சொல்லப்படுகிறது. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கிராமிய பாடல்கள் பாடியிருக்காங்க. நிறைய பெண்கள் பாடியிருக்காங்க. முன்னோர்கள் பாடியிருக்காங்க. இப்ப அதுல இருக்கிறவங்க ஒரு 2-4 பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய வயசு இன்னைக்கு 80 வயசாச்சு. 80 வயசாச்சு. இன்னைக்கு அவளை கூட்டி கொண்டாந்து விட்டோம்னால 4-5 வரிகள் தான் சொல்ல முடியுது அவங்களால. வயது மூப்பின் காரணமாக அவங்க தன் சுயநலவு மறந்து இருக்கும் போது கம்பெடுத்தான் ஜடக்குட்டி, காஞ்சனாங்கோட்டையும் போனான் சடக்குட்டி, வீரபாண்டி கட்டம்மனுக்கு போனான் ஜடக்குட்டின்னு சில வரிகளை மட்டும்தான் அவங்களால சொல்ல இயலுது. மற்றபடி மறந்துட்டாங்க. அதை இனி நாங்கள் இந்த ஆடி மாசம் பொங்கல் வரும்போது அதை புதுமைப்படுத்தணும். அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வயசுல உள்ளவங்களை சொன்னதை யாபகப்படுத்தி பாடணும் அப்படிங்கிற இயக்கத்தில் இருக்காங்க. பாடுறாங்க. இன்னைக்கும் பாடுவாங்க. பாடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. வெட்டான் சடக்குட்டி, படையில வெட்டார் சடக்குட்டி, நெத்தி மேலே குண்டு ஓட்டு நேர வெட்டான் சுருக்குட்டி, பாஞ்சாலங்குறிச்சியில பட்டை வாங்கின ஜடக்குட்டி, படையில வெட்டான் ஜடக்குட்டி, பாஞ்சாலங்குறிச்சியில பட்டம் பெத்தவன் ஜடக்குட்டி, சிங்கத்தாங்குறிச்சியில செயம் பெத்தவன் ஜடக்குட்டி, என்னையா சேர்வப்பட்ட வேணும்னு சேம்பத்த வெஞ்சடக்குட்டி, சேர்வப்பட்ட வேணும்னு செத்து மடிஞ்சான் சடக்குட்டி தாங்க.